வணக்கம். தமிழர்களின் குரல் உங்கள் வீடு தேடி வருகின்றது. வணக்கம் சொந்தங்களே. 9வது எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடெண்டாக தேர்வு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திஸநாயக்காவுக்கு தமிழர்களின் குரல் வாழ்த்துக்கள் தெரிவிப்பதுடன், இந்த வெற்றியை ஒரு மாதத்திற்கு முன்பே நாங்கள் கணித்திருந்தோம். நேற்றைய பதிவில் கூட இந்த வெற்றியை உறுதி செய்திருந்தோம். ஆனால் தளம்பல் நிலை காரணமாக 2வது விருப்ப வாக்கு எண்ணப்பட்டது. அப்பொழுதும் நாங்கள் சொன்னோம் வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று சொல்லி. எனிவே, வெற்றி பெற்ற எங்கள் ஜனாதிபதிக்கு தமிழர்களின் குரலின் அன்பான வாழ்த்துக்கள். பிரசிடென்ட் அனுரகுமார திஸநாயக்காவுக்கு நாங்கள் விடுக்கின்ற வேண்டுகோள், அவர் முன்னால் இருக்கின்ற சவால்களும், அவர் முன்னால் இருக்கின்ற பொருளாதார பிரச்சனையும், அவர் எதிர்கொள்ளப் போகின்ற எங்கள் நாட்டின் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை, தமிழர்களின் பிரச்சினைக்கு தீர்வு எட்டப்படுமா என்று பல மட்டங்களில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஆனால் ஒன்றை மட்டும் தமிழர்கள் நிச்சயமாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அனுரா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்திலே எந்த விதமான தீர்வையும் எந்த விதமான திட்டத்தையும் முன்வைக்காமலே தனது பரப்புரையை கொண்டு நடத்தினார். அதாவது அவர் 13வது திருத்தச் சட்டத்தை கூட அவர் வாயிலே எடுத்து பேசவில்லை. ஆகவே தமிழர்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், என்ன மாதிரியான அணுகுமுறையை தமிழர் பிரச்சினை மத்தியிலே அனுரகுமார திஸநாயக்கா வைக்கப் போகின்றார் என்பதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால், இது ஒரு புதிய அரசாங்கம், ஒரு இளம் வயதை ஒட்டியவர், ஒரு சராசரி குடும்பத்திலிருந்து 1வது ஜனாதிபதியாக இலங்கையில் வந்திருக்கின்றார். இந்த ஜனாதிபதி எப்படியான அணுகுமுறையை இலங்கையில் வாழுகின்ற மக்களுக்குள் ஏற்படுத்தப் போகின்றார்? இங்கே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், தமிழர்கள் ஆதரவு இல்லை என்றாலும் ஓரளவிற்கு முஸ்லீம் மக்களின் ஆதரவு இவருக்கு இருந்திருக்கின்றது. முஸ்லீம் மக்களின் வாக்குகளாலும் இவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த ஜனாதிபதியாக வந்த அனுரா, அதாவது வாக்கு போட்டவர்களுக்கும் வாக்கு போடாதவர்களுக்கும் இலங்கையின் ஜனாதிபதியாக இன்றைக்கோ நாளைக்கு காலையில் பதவியேற்க உள்ளார். பதவியேற்றவுடன் அவர் செய்யப்போகின்ற 1வது காரியம், பாராளுமன்றத்தை கலைத்து புதிய பாராளுமன்றத்துக்கான தேர்தலை உடனடியாக நடத்தப் போகின்றார். அப்பொழுதுதான் அங்கே அந்த பாராளுமன்றத்துக்குள் புதிதாக வருகின்ற அங்கத்தவர்களை வைத்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள் அதை நடத்த முடியும், தன்னுடைய திட்டங்களை அமுல்படுத்த முடியும் என்ற முறைமைக்காக அதை உடனடியாக செய்வார் என்று எதிர்பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இவரிடம் உற்பத்திக்கான பல திட்டங்கள் இருக்கின்றன. இலங்கையிலே 1வது பிரச்சனை உற்பத்தி இல்லாததால் தான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள், வருமானம் இல்லாத பிரச்சனை இலங்கையிலே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த திட்டத்தை இவரிடம் கச்சிதமாக இருக்கின்றபடியால் பொருளாதார பிரச்சனையை கூட இவர் கச்சிதமாக கையாள்வார் என்றுதான் எனக்கு தென்படுகின்றது. அதாவது எங்களுடைய பழைய ஜனாதிபதி போன்று கடன் வாங்கி தான் இந்த பிரச்சனையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தேன் என்று பறைசாற்றாமல், அந்த கடனை வாங்கியதும் பத்தாமல் அந்த கடனை லஞ்சக்காரருக்கும் கள்வருக்கும் அள்ளி கொடுத்த எங்கள் பழைய ஜனாதிபதி அவர்கள் நினைவு கூற வேண்டிய இந்த இடத்திலே, அவர் கடைசி நேரத்தில் கூட 60 கோடிகள் கொடுத்ததாக சாணக்கியன் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கின்றார். இவர் இந்த ஜனாதிபதி இவர்களிடம் கொடுத்த பணங்களை திரும்பவும் அறவிடுவாரா, இல்லது இவர்களிடம் கணக்குகள் கேட்பாரா என்று நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் மக்கள் பணம். அதாவது இந்த கொள்ளைக்காரர்கள், இங்கே கொள்ளையடித்தவர்கள், மக்களை சுரண்டியவர்கள், பல ராஜபக்ஷ குடும்பம், ரணில், அதாவது மத்திய வங்கி கொள்ளையில் ஈடுபட்ட ரணில் உட்பட இவர்கள் எல்லாம் தண்டிக்கப்படுவார்களா? இதெல்லாம் விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்களா? லஞ்சம் கட்டுப்படுத்தப்படுமா? முக்கியமான கேள்விக்குறிகளாக இருக்கின்றன. முக்கியமான சவால்களாக இவர் முன்னிலையில் வைக்கப்பட்டிருக்கின்றது. ஏழை மக்கள், அதாவது இலங்கையில் ஏழை மக்கள் படுகின்ற கஷ்டங்கள், விலையேற்றங்களால் அவர்கள் அவதிப்படுகின்ற அன்றாட வாழ்க்கை எப்படி போகிறது என்று தெரியவில்லை. ஆனால் இவையெல்லாம் ஒரு முக்கியமான, இந்த விலையேற்றம் என்பது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இவருடைய கண் முன்னால் நிற்கின்ற பிரச்சனை. ஏனென்றால் இவரும் ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து
படிப்படியாக முன்னேறி இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதியாக வந்திருக்கின்றார். இவருக்கு அந்த பிரச்சனைகள் தெரிகின்றபடியினால் உடனடியாக நடவடிக்கைகள் எடுப்பார் என்று பார்க்கப்படுகின்றது. அடுத்ததாக தமிழர்கள் பொது வேட்பாளர் என்று ஒருவரை நிறுத்தி அந்த பொது வேட்பாளரை நிறுத்தும் பொழுது எல்லா தமிழர்களும் உண்மையாக பொது வேட்பாளருக்கு வாக்களித்திருக்க வேண்டும். அவர்கள் செய்த தவறான பிழையான விடயத்தினால் உண்மையாகவே அனுரகுமார திசநாயக்காவின் ஏகேடி கொஞ்ச நேரம் ஆட்டம் காண வைத்திருக்கின்றது கடைசி நேரத்திலே. ஆனாலும் இவர்கள் இந்த சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்து என்னத்தை கண்டிருக்கின்றார்கள்? கடந்த தேர்தலிலும் வாக்களித்திருக்கின்றார்கள், இந்த தேர்தலிலும் வாக்களித்திருக்கிறார்கள். தமிழினத்தை என்னென்று நாங்கள் சொல்லுவது? உண்மையாகவே ஒரு மானம், ரோசம், வெட்கம் இல்லாத ஒரு இனம்தான் தமிழினம் என்று சொல்லக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் இவருடைய நடவடிக்கைகளை ஒவ்வொன்றாக நாங்கள் பார்ப்போம். எங்களுடைய ஜனாதிபதி என்ன செய்ய போகின்றார் என்பதை உண்மையாகவே நான் சொல்ல வேண்டுமென்றால் எனக்கு விருப்பமான ஒருவர் வந்திருக்கின்றார் என்றுதான் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். நன்றி, வணக்கம்.